ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்னென்னா மைன்கிராஃப்ட் கேம்ஸ் மாதிரியே ஒரு க்ளோன் கேம்ஸ் பார்க்க போகிறோம். சரியா, நீங்கள் அதுக்கும் முன்னாடி இப்போ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நான் அந்த என்ன கேம்ஸ் இருக்கோ நான் அந்தந்த கேம்ஸ்க்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போயிட்டு நான் டைப் பண்ண போகிறேன் மைன்கிராஃப்ட் கேம்ஸ். ஃபஸ்ட்டு பேஜில் உள்ளது கிராஃப்ட்ஃபுல் பிளாக் கிராஃப்ட் பில்டிங் 3D. இது அச்சஸெல்லாம் மைன்கிராஃப்ட் மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஏற்றி விளையாண்டுக்கோங்க, நல்லாயிருக்கு. வெறும் 125 MB மட்டும்தான். எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்னா 10 பில்லியனுக்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த மைன்கிராஃப்ட் ட்ரையல் கூட அது கொஞ்ச நாள் தான் இப்போ விளையாட முடியும், அதுக்கப்புறமா இப்போ விளையாட முடியாது, என்னமோ இதாயிரும். ஆனால் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் APKல மைன்கிராஃப்ட்டு, அதனால தான் உங்களுக்கு அது காமிக்குது. சரியா, அதுக்கப்புறமா இந்த பிளாக் கிராஃப்ட் 3 கேம் கூட ஏற்றுங்க. நான் ஆல்ரெடி ஏற்றி வச்சுருந்தேன், முன்னாடி விளையாண்டுட்டு இருந்தேன். இந்த கேம் சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வில்லேஜை போய் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இது ஒரு கேமு. அதுவும் ப்ளஸ் மல்டிப்ளேயர் வேறு இருக்கான். நெக்ஸ்ட்டு பிளாக் கிரேசி ரோபோ வேர்ல்டு கிராஃப்ட்டு. இந்த கேமும் சூப்பராக தான் இருக்கும், ஆனால் என்ன ரீகனெக்ட் ஆகும் இந்த டிவைஸில். ரொம்ப சேடு. இதுவும் மைன்கிராஃப்ட் மாதிரி தான் இருக்குது, இது நல்லா இருக்கும். ஒன்லி 125 MB மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோமே அது மாதிரி தான். ரியலம் கிராஃப்ட் மைனஸ் கிராஃப்ட் வேர்ல்டு. இந்த கேமும் என்னென்னா 122 MB மட்டும் தான், ஆனால் இந்த கேம் மைன்கிராஃப்ட் மாதிரி தான் இருக்குது, ஆனால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த கேமு நெக்ஸ்ட்டு என்னென்னா கிராஃப்டிங் அண்ட் பில்டிங்கு. வெறும் 405 MB மட்டும்தான், நல்லா தான் இருக்குது. ஆனால் இல்லை, காம்படிட்டிவ் மல்டிப்ளேயரும் இருக்குதான், அதுக்கு நீங்கள் முதல்ல போய் சைன் பண்ணணும். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா ஓகே. மல்டி கிராஃப்ட் பில்டிங் அண்ட் மைனு. இந்த கேம் கூட அது மைன்கிராஃப்ட் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இதில் வெறும் சர்வைவல் மோட் தான் வெறுப்பு விளையாட முடியும். ஓகே, கிராஃப்ட்ஃபுல் பிளாக் பில்டிங் 3D ஏர்லி ஆக்சஸ் வெர்ஷன் ஏற்றுறீங்களா இல்லை ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ஏற்றுறீங்களா, அது உங்கள் சாய்ஸு. நீங்கள் எந்த வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷனை போய் எடுத்துக்கோங்க. ஓகே மைன்கிராஃப்ட் பிளாக் கிராஃப்ட் 3D. இதுவும் என்னோட அச்சஸ் எல்லாம் மைன்கிராஃப்ட் மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதில் என்னென்னா ஏர்லி ஆக்சஸ் இருக்குது, இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ஏற்றிக்கோங்க. இதுவும் ஏர்லி ஆக்சஸ் வெர்ஷன் தான். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனு. இது எல்லாமே ஏர்லி ஆக்சஸ் தான் இந்த கேம்ஸ்னால் ஃபுல்லாக. ஓகே, வேறு என்னமோ ஷோ மோடில் போயிட்டாங்கன்னா ஓகே. இந்த கிராஃப்ட்ஃபுல் மாஸ்டர் பிளாக் 3D கேம் ஏற்றுங்க. இது ஒரு நல்ல ஒரு கேமு. இந்த கேம் ஏற்றி விளாடுங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் கிராஃப்ட் பில்டிங் 3D. இந்த கேமா? இந்த கேம் நல்லா இருக்குங்க. மைன்கிராஃப்ட் மாதிரி அச்சஸ் எல்லாம் இருக்கும், கவலைப்பட தேவையில்ல. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கேமு நிறையா கேம்ஸ் இருக்குது மைன்கிராஃப்டில். கிராஃப்டிங் மவுண்ட் பிளாக் கிராஃப்ட் 3D ஏர்லி ஆக்சஸ். இது கூட நீங்கள் ஏற்றி விளாட்லாம், இது சூப்பராக தான் இருக்குது. வெறும் 115 MB தான். கிராஃப்ட் மேக்கர் பில்டிங் கிராஃப்ட் 3D ஏர்லி ஆக்சஸ்ஸு. இது கூட நல்லா தான் இருக்குது, இது நல்ல தார்மார் கிராஃபிக்ஸாக இருக்குது. ஓகே, இது கூட பேசிக்கோங்க. கிராஃப்டிங் வால் பில்டிங் பிளாக் பில்டிங்
ஸ்டிமுலேஷனு அது ஷார்ட் ஃபார்மில் போட்டிருக்காங்க. இது கூட ஏற்றிக்கலாம். இது ஜஸ்ட் வெறும் 115 தான். இப்போ கிராஃப்ட் மேக்கர் பில்டிங் கிராஃப்ட் 3ல பார்த்த மாதிரி. ஓகே, கிராஃப்ட் ஏரியன் பிளாக் மைண்ட் கிராஃப்ட் 3Dயா? இந்த கேம் கூட ஏற்றிக்கலாம். இது வெறும் 99 MB தான். நல்லா தான் இருக்குது, ஏற்றிக்கோங்க. மைண்ட் கிராஃப்ட் பிளாக் கிராஃப்ட் 3D இயர்லி ஆக்சஸா? ஆனால் ஒரு மாதிரி இருக்கு. சரி, இந்த கேமாக ஏற்றிக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் ஸ்கேமான பார்த்து நம்ம ஏற்றுங்க. அப்போ அதுக்கமாக பிடிப்பீங்க இல்லைனா அந்த கேமுக்கு மட்டும். இப்போ அது மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே தான் இருக்காது. ஏன்னா மேபி சொல்கிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த கேம் வச்சுக்கோங்க, இல்லைனா டெலிட் பண்ணி விட்டுருங்க. சரி, இந்த கேம் வந்து என்னென்னா கிராஃப்ட் வேர்ல்ட் 3D பில்டிங் பிளாக் இயர்லி ஆக்சஸ். இயர்லி ஆக்சஸ் வெர்ஷன்னாலே யாரையா லோ அண்ட் ஹார்ட்வேர்ட்டுக்கு ஸ்மூத்தாக வரும். நீங்கள் அந்த வச்சுருந்தீங்கன்னா இதை போய் ஏற்றிக்கோங்க. இந்த வெர்ஷனு இது என்னடா இன்னமும் கேமு கிராஃப்டினஸ் பில்டிங் 3D. ஓ, இந்த கேம் கூட போய் ஏற்றிக்கோங்க. இந்த கேம் நல்லா தான் மைண்ட் கிராஃப்ட் மாதிரி தான் இருக்காச்சு. ஆக்சஸ் எல்லாம் கிராஃப்ட் வேர்ல்ட் பிளாக் பில்டர் இயர்லி ஆக்சஸ் 2 இயர்லி ஆக்சஸ் இருக்கா? இந்த அந்த அந்த அது மாதிரி பிளாக் கிராஃப்ட்டு ஓகே. மைன்கிராஃப்ட் பிளாக் கிராஃப்டர்ஸ் பில்டிங் இயர்லி ஆக்சஸ். இது வந்து என்னென்னா 73 MB. இது ரொம்ப அச்சஸான மைன்கிராஃப்ட் மாதிரி தான் இருக்குது. ஏற்றிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். மைன்கிராஃப்ட் 3D பிளாக் கிராஃப்ட் ஏரியா இயர்லி ஆக்சஸ். இது எந்த வருஷம் தானே முன்னாடி பார்த்தது. சரி, இந்த வருஷனும் நல்லா இருந்துச்சுன்னா போய் ஏற்றிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஏற்றிக்கோங்க. ஆனால் அச்சஸெல்லாம் மைன்கிராஃப்ட் மாதிரி தான் இருக்குது. ஓகே, கிராஃப்ட் வேர்ல்ட் பிளாக் கிராஃப்ட் 3D இயர்லி ஆக்சஸ். ஏன்னா அது 2 இயர்லி ஆக்சஸ் இருக்குது. ஒன்று கிளாம் கிராஃப்ட் ஷைன் பிளாட்டல் வேர்ல்ட் இயர்லி ஆக்சஸ். ஓகே, இந்த கேமை போய் இந்த கேம் வந்து என்னென்னா மைன்கிராஃப்ட் கிடையாது. சாரிங்க தெரியாமல் சொன்னதுக்கு. இது ஒரு மைன்கிராஃப்ட் கேமே கிடையாது. ஆனால் இது இன்னும் சும்மா ஒரு கேம் சும்மா க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏற்றணும்னு தோணுச்சுன்னா ஏற்றிக்கோங்க. 90 MB தான் வரும். சரி, மைன்கிராஃப்ட் பிளாக்கர்ஸ் பில்டிங் 3Dயா? இது 78 MB தான். ஓகே, இந்த கேம் கூட போய் ஏற்றிக்கோங்க. ஆனால் அச்சஸெல்லாம் பார்க்க மைன்கிராஃப்ட் மாதிரி தான் இருக்குது. ஒரு வாட்டி ஸ்கேமானு பார்க்கோங்க. இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் போட்டிருப்பே ஒரு சில பேர் ஸ்கேம் மாதிரி தான் இருக்கும். மைன்கிராஃப்ட் மாதிரி ஃபோட்டோ காமிச்சாலும். ஆனால் இது மைன்கிராஃப்ட் மாதிரி தான் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. ஓகே, மைன்கிராஃப்ட் பிளாக்கர்ஸ் பில்டிங் 3D. இதை நம்ம பார்த்துட்டோம்ல. வேறு என்னடா இருக்குது? கிராஃப்ட் பிளான் சாண்ட்பாக்ஸ் பிளாக் வேர்ல்டு இயர்லி ஆக்சஸ். ஏன்னா எல்லாமே இயர்லி ஆக்சஸ் தான்டா இருக்குது. சரி, இது கூட ஆக்சஸ் எல்லாம் மைன்கிராஃப்ட் மாதிரி தான் இருக்குது. எதுவுங்க ரியலிஸ்டிக் மைன்கிராஃப்ட். ஏய், இந்த கேம் கூட ஏற்றுக்கோங்க, சூப்பராக இருக்குது. இந்த கேம் கூட ஏற்றிக்கோங்க. இங்கே கேம் மைன்கிராஃப்ட் மாதிரி தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இது நான் வேர்ல்ட் சர்வைவல் 3. ஓகே, வேர்ல்ட் சர்வைவல் 3D இயர்லி ஆக்சஸ். இது மைன்கிராஃப்ட் மாதிரி தான் லைட்டாக இருக்குது. ஸ்கேமான செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஷைன் கோர்லாம் இதுனா கிடையாதுங்க. இது மைன்கிராஃப்ட் கேமே முள்ள கிடையாது. ஏற்றணும்னு தோணுச்சுன்னா ஏற்றிக்கோங்க. 97 MB தான்.
சரி கிராஃப்ட் வேர்ல்டு பிளாக் பில்டிங் பிளாக் ஏர்லி ஆக்சஸா? இந்த கேம் 96 MB தான். இந்த கேம் ஏற்றிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். ஓகே, யார் மைன்கிராஃப்ட் கேம்ஸ் இருக்குங்க? கிராஃப்ட் வேர்ல்டு பிளாக் கிராஃப்ட் 3D ஏர்லி ஆக்சஸ்ஸு. இந்த கேம் கூட ஏற்றிக்கோங்க, சூப்பராக தான் இருக்குது. மைன்கிராஃப்ட் மாதிரி ஆக்சஸ் எல்லாம் இருக்குது. பிளாக் கிராஃப்ட் 3D பில்டிங் சிட்டி ஏர்லி ஆக்சஸ், இது கூட ஏற்றிக்கோங்க. இது கூட நல்லா தான் இருக்கும். நீங்கள் மைன்கிராஃப்ட்டு உண்மையான மைன்கிராஃப்ட் வச்சுருந்தீங்கன்னா இது நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஏற்றிக்கோங்க. அடிஷ்னல் ஃபார் மைன்கிராஃப்ட் மோட்ஸ் வேணும்னா இதை போய் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, மைன்கிராஃப்ட் பிளாக் கிராஃப்ட் 3D ப்ரோ. இந்த கேம் மைன்கிராஃப்ட். இந்த கேம் வந்து என்னென்னா ஏர்லி ஆக்சஸ், சீக்கிரம் வந்துடும். இந்த கேம்னா கவலைப்பட தேவையில்லை. ஓகே, ஐலண்ட் கிராஃப்ட் ஃபார் ஸ்கை பிளாக். இந்த கேம் கூட பேத்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். 138 MB தான் வரும். ரோபோ பிளாக் கிராஃப்ட் வேர்ல்ட் பில்டிங் ஏர்லி ஆக்சஸ் 93 MB தான். லோவர் அண்ட் ஹார்ட் ஒர்க்கும் இது நல்லா தான். என்னடா இது? சரி பரவாயில்ல, பிக்சர்ஸ் ஒரு மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கேம் நல்லா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறோம். மைன்கிராஃப்ட் பில்டிங் 3D ரியலி ஆக்சஸ். இந்த கேம் கூட ஏற்றிக்கோங்க, நல்லா தான் இருக்குது. எத்தனை MB? 70 MB தான் வரும். ஓகே கைஸ், நான் இந்த சொன்ன மைன்கிராஃப்ட் கேம்ஸ்னால் நீங்கள் ஏற்றிக்கோங்க, ஏன்னா சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, டாட்டா. I will see you in next video.